ஹாய், ஐம் சுஜிதா. ஐம் தனராஜ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அமெரிக்கா காட் டேலண்ட்ல இருந்து ஒரு பாப்புலர் வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம். வாங்க சேர்ந்து பார்க்கலாம். வாங்க. Hello. My name is Kenichi Ebina. Kenichi Ebina. My art is dance-ish performance. Dance-ish? Dance-ish. Okay. How did you get into dance-ish kind of? I knew only the one step called the Running Man. Dance batiya. Dance batiya. People were loud. And yeah, and so I was like, oh, I feel good. Oh, feel good. Thank you. எங்க போறதுன்னு தெரியல, முழிக்கிறாப்ல. என்ன பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியலையே. என்னப்பா அது ரோபோட் காரக்கா. என்னப்பா அது தலையை மட்டும் தனியா கைட்டி எடுத்துருவோம் போல் இருக்கு ஆளு. ஐயோ ஐயோ அப்பா. ஐயோ என்னப்பா மனுஷன் தானே அவன். பயங்கர பெர்ஃபார்மரா இருக்கான். இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. சரியான ஆளா இருக்கான்பா. அவனே ஆப்பனண்டாவும் அவனே இதுவாகவும் இருக்கான் பாரு. செம்ம டேலண்ட் இல்ல. மேட்ரிக்ஸ் ஸ்டில் இது. மேட்ரிக்ஸ்ல இந்த புல்லட் வரும்போது ஹீரோ அப்படியே குனிவாரு. இங்க பாரு சுஜு என்னப்பா இந்த மாதிரி. ஐயோ என்னடா இது. ஐயோ என்ன அப்படி பண்ணிட்டான். வேற லெவல்ல பண்ணிட்டான் வெறித்தனமா. செம்ம பெர்ஃபார்மன்ஸ் தான் இது. இதெல்லாம் சான்ஸே இல்லை. எங்களுக்கு அப்படிதான் இருந்தது. வா என்ன ஃப்ரெண்ட்ஸ், எங்க கூட பார்த்தது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஜாலியா இருந்ததா? ஆனா ஒரு பண்ண பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேற லெவல். நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு இருக்கும். ஐயோ என்னடா மனுஷன்னு. அவனை விட்டாக்கா தலைய கழட்டி தனியா வச்சு எடுத்துட்டு போங்க வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி பண்றான்பா ஆளு. இவ்வளவு தூரம் வரலையும் தலையா இருக்கிட்டான். பத்தியால வயிறு வரலையும் தலைய தனியா ஆட்டுனது இல்லாம தலையை இவ்வளவு தூரம் இறக்கி ரிட்டர்ன் மேல கொண்டு போறாரு. அதுதான் அங்க இருந்து எல்லாருமே ரொம்ப ஆச்சரியம். எல்லாமே ஷாக் ஆயிட்டாங்க. ஐயோ இதுல இன்னொன்னு என்னன்னா, அந்த மேட்ரிக்ஸ்னு ஒரு படம் இருக்கு. அதுல வந்து இந்த புல்லட் வரும்போது நல்லா கேட்டுக்க, சாயிறது ஃபுல்லா கேமரா தானா. செம்ம எடிட்டிங்கா இருக்கும், பயங்கர ரியாலிட்டியா இருக்கும். அந்த பெர்ஃபார்மன்ஸை ஒண்ணுமே நம்ம பண்ணிட்டாப்பா அசால்ட்டா. அவ்வளவு கேமரா வச்சு அவ்வளவு எடிட்டிங் பண்ணி அவ்வளவு ஒரு இது பண்ணிருப்பாங்க. அசால்ட்டா பண்ணிட்டு போயிட்டான் ஆளு. ஒண்ணுமே சொல்ல முடியல. அது உண்மையாவே எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா. நான் கூட சும்மா ஏதோ நார்மலா இருக்கும், இப்போ டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சா எனக்கே செம ஷாக் ஆயிடுச்சு. வேற லெவல் சூப்பரா இருந்தது. பார்த்து சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. இதுக்கு வந்து மார்க் கொடுக்கணும்னா 10க்கு 100 கொடுக்கலாம். கண்டிப்பா கொடுக்கலாம். அவ்வளவு சூப்பரா இருந்தது. நல்ல பெர்ஃபார்மன்ஸ். கீழே சாஞ்சு இருந்தியா அப்படியே நிக்கும் போது சாதாரணமா அப்படியே உடம்ப வளைச்சு தலைய தரையில வச்சு சாஞ்சு பிளாட்டா படுத்துருவான். பிளாட்டா படுத்துட்டு திரும்ப ரிட்டர்ன் எழுந்திருச்சிருவான். என்னடா மனுஷன் நீனு, உனக்கு உடம்புல எலும்பு இருக்கா? லப்பர் இருக்கா? நீ எந்த இனண்டா நீனு? அந்த மாதிரி இருக்கா மனுஷன். அப்படியே என்னமோ நெளியறம்பா, வார்த்தையே இல்ல, பாம்பு நெளிகிற மாதிரி நெளியறாம்பா ஆளு. அவ்வளவு சூப்பரா கீழே உளுந்து ஒரு ரியாக்ஷன் பண்ணதுமா. அப்படியே ஒரு ரோபோட் வந்து ஹேங் ஆன எப்படி இருக்கும், திருவுல அந்த மாதிரி கீழே உளுந்து கீழே உளுந்து அப்படியே ட்ரோல் பண்ணி ஒரு வித்தியாசமா திரும்பி எழுந்திருச்சு நின்னா பாரு. அதே ஆப்போசிட் செம்ம. என்னப்பா அவனை பத்தி பேசுறது.
இவனை பத்தி பேசணும்னா சொல்றதுக்கு இன்னும் வீடியோ பெருசாவே எடுத்திருந்திருக்கலாம். பெருசா எடுத்திருந்தாக்கா ரொம்ப கம்மியா போயிடுச்சு. இன்னும் பெருசா எடுத்திருந்தாக்கா இவனெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் வார்த்தையே இல்ல. அவ்வளவு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ உண்மையா என் பார்த்தோன்னே நான் கூட சும்மா நார்மலா இருக்கும் அப்படின்னா திருப்பியும் இது என்ன சொல்றது எனக்கு வார்த்தையே வரல. அதை எனக்கு இதுல பார்த்து ஹைலைட் என்னன்னா, அவன் அந்த தலைய தரையில வச்சு கீழே பிளாட்டா படுத்துட்டு ரிட்டர்ன் எழுந்திரிச்சது ஒண்ணு. அதுக்கு அடுத்து இந்த மேட்ரிக்ஸ் ஸ்டைல்ல வந்து அப்படியே ஸ்லோ மிஷன்ல அப்படியே சாஞ்சு வளைஞ்சு எழுந்திரிச்சது ஒண்ணு. இந்த தலையை அவ்வளவு தூரம் கொண்டு வந்தாரு. இதெல்லாம் மறக்கவே முடியாது. எல்லாருக்குமே ஷாக் ஆன நியூஸே அதுதான். அப்படியே இந்த ரோபோட் மாதிரியே ஒரு ஸ்டெப்ல அப்படி தலையை ஆட்டிட்டு வந்ததுக்கு அடுத்த செகண்டே சர்ன்னு தலையை இறக்கிட்டான். அவ்வளவு தூரம் இறக்கிட்டான், வயிறு வரலையும் இறக்கி திரும்ப ரிட்டர்ன் மேல கொண்டு போயிட்டான். அதுவும் அங்க எவ்வளவு நேரமா கிளாப் பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா? ஆடியன்ஸ்லாம் அவ்வளவு நேரம் கிளாப் வெக்ஸாகி போயிருப்பாங்க. ஆமா, என்னடா நடக்குது அங்க, இவன் மனுஷன் தானா? நமக்கே எப்படி இருந்துச்சு, அப்புறம் பக்கத்துல உட்கார்ந்து பாக்குறவங்க அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஐயோ, இதெல்லாம் நேரா பாத்துருந்தோன்னு வச்சுக்கோ, வேற மாதிரி இருந்திருக்கும். லைவ்ல நேரா போயிருந்தோம். போன்ல பாக்கும்போதே நமக்கு இவ்வளவுதான் செம்ம எக்ஸைட்மெண்டா இருந்ததுல. அது எப்படி பண்ணா பத்தி அந்த பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல். இதெல்லாம் வந்து இன்னும் சொல்ல போனா இவனை பத்தி நாங்க சொல்றது கம்மி. அதாவது இந்த பெர்ஃபார்மன்ஸை பத்தி சொல்றது கம்மி. ஏன்னா இவ்வளவு பெரிய டேலண்ட்டை வச்சுக்கிட்டு இவ்வளவு ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒரு சின்னதா ஒரு 2 minutes இருக்கும், 2 minutes 1 minutes இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாப்ல. ஓகே, பாய்.